வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மட்டமாக பாக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய 12 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம். இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கிணத்துக்கடு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு, அதிலிருந்து மேற்கு சைடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கேப் இடைவெளி விட்டு நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய 12 ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்குறோம். வீடியோவில் நேராக பின்னாடி தெரியுறது வந்து பார்த்திங்கன்னா ஊருங்க. அதாவது வந்து 3 பக்கமே வந்து பவுண்டரி, ஒரு எண்டில் வந்து ரோடுங்க. ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஃபுல்லாமே வந்து அந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாமே வந்து ஊருங்க. ஊர் ஒட்டியே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நம்ம காட்டில் வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு வந்து நடந்தே வந்து போகிற அளவுக்கு ரொம்ப சௌரியமான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோங்க. வீடியோவில் பார்க்குற கிணறு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க. அந்த கிணறுக்கு வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸாக வந்துடும். காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 போரும் இருக்குங்க. நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கமாக அது 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிணத்துக்கடு ஏரியாவில் சேல் ஆகிட்டுருக்கு, வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது 10 ஏக்கருக்கு மேலே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு வேணும் அப்படின்னு தொலைவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாக்ஸ் வடிவத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்டெப்பாக இல்லாமல் ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 நண்பர்கள், அதாவது 6 ஏக்கர் கிணத்துக்கடில் தொலைவிட்டு இருக்கீங்க, இது 12 ஏக்கராக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாமுங்க. சரிபகுதியை கட் பண்ணி 6 ஏக்கர் வேணாலும் லேண்ட் அவங்க கொடுத்துட்றாங்க. இல்லை நீங்கள் டோட்டலாக 12 ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை 3 ஏக்கர் எனக்கு வேணும், பூமி நல்லாயிருக்கு, 3 ஏக்கர் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்து பிரித்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோமுங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே போர் போட்டாலும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து கிடைக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே சொல்லிடலாம், நம்ம காமிச்சிடலாமுங்க. ரொம்ப பராமரிப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹைவே ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காடு முழுவதும் ஃபுல் ட்ரிப்பு எல்லாமே வந்து ஃபுல் வெல் மெயின்டெனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க. இந்த தோப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க. அதாவது வாட்டர் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாழை போட முடியும். நீங்கள் பக்கத்தில் வரும்பொழுது நம்ம அதையும் காமிச்சிடலாமுங்க. வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது எந்த வேலைக்குமே வந்து கொஞ்சம் கூட குறை இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறோமுங்க. அது கிணத்துக்கடு ஏரியாலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஏக்கர் 12 ஏக்கர் வந்து வாங்கும்பொழுது நல்ல வாட்டர் சோர்ஸ் வேணும்னு நினைப்பீங்க. அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. எல்லாமே வந்து நாட்டு மரம்ங்க. மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 15லிருந்து ஒரு 17 வயசு இருக்குங்க. அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீட்டாக நல்ல ஒரு கேப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோமுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு குயிக்காக வந்து சேல் பண்ணி தர்றோமுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஒப்பீனியனோடவே இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுதும் எல்லாமே வந்து நம்ம காமிச்சிடலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து பூமி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கரையதுக்கு போக வேண்டியது. அந்தளவுக்கு எல்லாமே வந்து கார்டு அளந்து நீட்டாக ஸ்கெட்ச் போட்டு ஜம்முன்னு வந்து பக்கா ரெடி கண்டிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சது அப்படின்னா நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுப்போம். இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிணத்துக்கடு ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா 90 லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி வாங்கி தரோமோ வாங்கி தர்றோமுங்க. ஏன்னா கிணத்துக்கடு ஏரியாவில் லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பயிருக்கு வந்து கண்டிப்பாக தெரியுங்க. இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஆனால் அந்த மற்ற ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரையவே பண்ணிக்கிங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஏரியாவில் நல்ல மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. ரேட்டும் வந்து நியாயமான ரேட் தான் சொல்லியிருக்காங்க. உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமுங்க. 2 நண்பர்கள் 4 பேரும் கூட பிரித்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த லேண்டில் ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.